34வது ஸ்லோகம். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவயா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வதர்ஷினஹ. ஞானத்தினுடைய பெருமையை கூறியதற்கு பிறகு இந்த ஞானத்தை எப்படி எங்கிருந்து பெற வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்தில் பகவான் கூறுகின்றார். முதல் வரியில் சிஷ்யனுடைய இலக்கணமானது கூறப்படுகின்றது. எப்படிப்பட்ட மனநிலையுடன் சிஷ்யன் குருவை அணுகி ஞானத்தை பெற வேண்டும். முதல் லக்ஷணம் பிரணிபாதேன, வணங்குதல், வீழ்ந்து வணங்கி ஞானத்தை பெற வேண்டும். இதை நாம் பார்த்தோம், வினயம் பணிவு என்ற சாதனையை குறிப்பதாக. அடுத்ததாக சேவையா என்ற சாதனையில் சேவை செய்து ஞானத்தை பெற வேண்டும். அப்பொழுதுதான் சிஷ்யனுடைய மன தூய்மை ஏற்பட்டு அந்த மன தூய்மையுடன் குருவினிடமிருந்து ஞானத்தை பெற வேண்டும். மூன்றாவது பரிப்ரஷ்னேன, கேட்டு இந்த ஞானத்தை பெற வேண்டும். சுருக்கமாக நாம் என்ன பார்த்தோம்? அதிகாரியாக இருந்து குருவை நாடி இந்த ஞானத்தை பெற வேண்டும். பிறகு அடுத்ததாக நாம் ஆரம்பித்த விசாரம் குருவினுடைய லட்சணம், எப்படிப்பட்ட குருவை நாட வேண்டும் என்பது. இங்கு பகவான் குருவுக்கு 2 சொற்கள் பயன்படுத்தினார். ஞானினக தத்துவதர்ஷினக, ஞானி தத்துவதர்ஷி. இதை ஆராய்ந்து வருகின்றோம். 3ஆக பிரித்தோம். ஸ்ரோத்ரியக பிரம்மனிஷ்டக, ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டக என்று 3 விதமான குரு என்று பிரித்தோம். ஸ்ரோத்ரியனுக்கு லட்சணமாக நாம் பார்த்தது, முறைப்படி வேறொரு குருவிடமிருந்து சாஸ்திரத்தை பயின்றவர், பத வாக்கிய பிரமாணஜ்ஞக என்று பார்த்தோம். வியாக்கரணம், மீமாம்சா, தர்க்கம் இந்த ஞானத்துடன் சில காலம் வேதாந்த சிரவணம் செய்தவர் ஸ்ரோத்ரியன். பிறகு பிரம்மனிஷ்டன் என்று சொல்பவர் அந்த ஞானத்தில் நிலை பெற்றவர், ஞான நிஷ்டை அடைந்தவர், ஸ்தித பிரஜனாக இருப்பவர். ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டன் என்பவர் ஸ்ரோத்ரியனாக இருந்தும் பிரம்மனிஷ்டனாகவும் இருப்பவர் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். இதே கருத்தில் மேலும் சில கருத்துக்களை இப்பொழுது பார்க்கலாம். கேவல ஸ்ரோத்ரியக என்கின்ற குருவிடம் சிஷ்யன் சென்றால் என்ன தடை அவனுக்கு வரும், எந்த விதத்தில் அவன் ஞானத்தை அடையாமல் போகலாம் என்று பார்க்கலாம். பிறகு பிரம்மனிஷ்டனாக இருப்பவரிடம் மட்டும் சென்றால் சிஷ்யனுக்கு வருகின்ற தடை என்ன என்பதை இன்று விசாரம் செய்யலாம். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியும்? ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டனிடம் சென்றால் என்னென்ன பயன் என்று நமக்கு தெரியும். ஆகவே ஒவ்வொன்றாக சுருக்கமாக இப்பொழுது விசாரம் செய்யலாம். சென்ற வகுப்பில் வேறு சில கருத்துக்களை பார்த்தோம். பிரம்மனிஷ்டனாக இருப்பவரும் ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டனாக இருப்பவரும் உத்தம புருஷக, உத்தமமானவர்கள்னு பார்த்தோம். ஆனால் உத்தமமான குரு என்ற விஷயத்தில் வேறுபாடு இருக்கின்றது. அதை இப்பொழுது பார்க்கலாம். இப்பொழுது ஒரு சிஷ்யனானவன் கேவல ஸ்ரோத்ரியனிடம் சென்று
சாஸ்திரத்தை கேட்கின்றான். அவனுக்கு என்ன தடை வருகின்றது என்று இப்பொழுது பார்க்கின்றோம். கேவல ஸ்ரோத்ரியன் என்றால் என்ன? அவர் வேதாந்த உபதேசம் செய்கின்றார், வேதாந்தத்தை முறைப்படி படித்துள்ளார், ஆனால் ஞானத்தை அடையவில்லை, அல்லது ஞானத்தை அடைந்திருந்தும் ஞான நிஷ்டை அடையவில்லை. இப்போ சந்தேகம் வரலாம், வேதாந்தத்தை முறைப்படியாக படித்தா ஞானம் எப்படி வரவில்லை என்றால், முறைப்படியாக எவ்வளவு வருடம் படித்திருந்தாலும் அவருடைய மனதில் வேதாந்த சப்தங்கள் இருக்குமே தவிர அர்த்தங்கள் இல்லாமல் போகலாம். சப்தம் மனதில் பதிந்திருக்குமே தவிர அந்த வஸ்துவை பற்றிய ஞானம் வராமலும் போகலாம். வேற எந்த சப்ஜெக்ட் மேட்டர்லையும் அப்படி கிடையாது. 10 வருஷம் ஒருத்தர் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தா எவ்வளோ வருஷம் படித்தாரோ அவ்வளோ வருஷம் அறிவு இருக்கு. வேதாந்தத்தில் மட்டும்தான் 100 வருஷம் வேதாந்தம் படித்து பிரம்மத்தை புரிஞ்சுக்காம அந்த சப்தத்தை சொல்லிக்கொண்டே காலத்தை ஓட்டலாம். அப்படி நடக்கும். பகவான் கீதையிலேயே பல இடங்களில் சொல்கின்றார், யதந்தக அபி அகிருதாத்மானக நைனம் பஷ்யதி. முயற்சி செய்பவனும் கூட மன தூய்மையை அடையவில்லை என்றால் இந்த ஞானத்தை அடைய மாட்டான் என்றெல்லாம் பேசுகின்றார். அதிகாரித்துவம், சாதன சதுஷ்டய சம்பத்தி இல்லாமல் எவ்வளவு படித்தாலும் நாம் புரிந்து கொண்டவர்கள் என்று நினைத்து கொண்டு புரிந்து கொள்ளாமல் இருக்க வாய்ப்பு இருக்கும். இப்போ வேறு சந்தேகம் வரலாம், வேதாந்தம் போய் படிக்கணும்னாவே முமுட்சுத்துவம் இருக்கணுமே, அதிகாரித்துவம் இல்லாதவன் எப்படி படிப்பான் என்று. படிப்பதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். சில பேர் அப்பா படிச்சிருப்பார், அவர் அப்படியே சொல்லி கொடுப்பார், ஆகவே அந்த சம்பிரதாயத்திற்காக அந்த ஞானம் வரலாம். அல்லது சில பேர்த்துக்கு கியூரியாசிட்டி என்று சொல்வார்கள், அது என்னதான் பார்க்கலாமே என்று போய் படிக்கலாம். அல்லது சில பேர் ஒரு முமுட்சுத்துவத்தோடு போயிருக்கலாம், பிறகு அவர்களுக்குள் இருக்கின்ற சம்ஸ்காரங்களினால் அவர்களுடைய மனம் சாதனையை தொடராமல் படிப்பை மட்டும் மேற்கொண்டு தவத்தை விட்டிருக்கலாம். இவ்விதம் ஞானத்தை அடையாமல் வெறும் சாஸ்திர ஞானத்துடன் இருப்பதற்கு பல வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படி ஏதோரு விதத்தில் ஒருவர் வேதாந்தத்தை முறைப்படி படித்து விட்டார், ஆனால் அந்த ஞானமோ பிரம்ம ஞானமோ அந்த ஞானத்தில் நிஷ்டையோ இல்லை. அவர் உபதேசம் செய்கின்றார், சிஷ்யன் அதை கேட்கின்றான். சிஷ்யனுக்கு எந்த இடத்தில் தடை வரும் என்றால், முறைப்படி படித்தவர் சிஷ்யனுக்கு எடுத்து கொடுக்கின்ற பாதையில் சாதனைகளில் எந்த தவறும் வராது. ஒழுங்காக சொல்லிக் கொடுப்பார். முதலில் கர்மயோகம் செய்ய வேண்டும், பிறகு உபாசனை செய்ய வேண்டும், பிறகு ஞான யோகம் செய்ய வேண்டும். ஞான யோகத்தில் சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் என்ற படிகளையெல்லாம் படிப்படியாக முறையாக சொல்லிக் கொடுப்பார். ஆகவே எந்த ஒரு மாணவனும் வழி தவறி சென்றுவிட மாட்டான். முறையாக சொல்லிக் கொடுக்காதவரிடம் சென்று ஒரு வித்தையை கற்றால் அது விபரீதமான பலன் வரும். அது யோகாசனம், பிராணாயாமம் முதலியவற்றில். ஆனால் ஸ்ரோத்ரியனாக இருப்பவர் எக்காரணத்தை கொண்டும் தவறாக எடுத்து செல்ல மாட்டார். இந்த சிஷ்யனுக்கு ஒரு சேஃப்டி இருக்கு, அவன் தப்பா போக மாட்டான். காரணம் என்ன? முறையா சொல்லி கொடுப்பார். இந்த சாதனையை செய்யணும், அதற்கு பிறகு இதை செய்யணுங்கிற படியை ஒழுங்காக சொல்லி கொடுப்பார். பிறகு எதில் குறை வரும் என்றால், ஸ்ரோத்ரியனாக மட்டும் இருப்பவரிடம் ஞான நிஷ்டைக்கான குணங்கள் இருக்காது. குறிப்பாக சமக தமக என்ற சாதனைகள் அவரிடம் இருக்காது. அது இவ்வளவு தைரியமாக இருக்காதுன்னு எப்படி சொல்கிறீர்கள் என்றால், இருந்திருந்தா ஸ்ரோத்ரியனாக இருப்பவர் பிரம்மனிஷ்டனா ஆயிருப்பார். அவர் பிரம்மனிஷ்டனா ஆகாததற்கு காரணமே அங்கு சமக தமக முதலிய சாதனைகள் இல்லை. இப்போ இந்த சாதனைகள் இல்லாத அவர்
வகுப்பு எடுக்கும் பொழுது அந்த சாதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். இப்போ ஒருவர் ஒரு சாதனையை பற்றி பேச வேண்டும் என்றால் அந்த சாதனையை அவர் பின்பற்றவில்லை என்றால் அவர் பேச மாட்டார். முறையான ஆகாரம் சாப்பிட வேண்டும்னு யாருனால உபதேசம் பண்ண முடியும் தைரியமா? யார் முறையாக சாப்பிட்றாங்களோ அவங்க தான். அதிகமாக சாப்பிட்டு கொண்டு இருப்பவர்கள், முறையில்லாமல் உணவு உட்கொண்டு இருப்பவர்கள் இந்த உபதேசத்தை பண்ண முடியாது. அப்படி ஒருவரிடம் சொன்னார். அவர் உபதேசம் பண்ணுறவர், இந்த சாப்பாட்டை பற்றி பேசும்போது மட்டும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருதுன்னார். காரணம் என்னன்னா, நானே முறையாக இல்லை, அதை எப்படி மற்றவர்களுக்கு உபதேசம் செய்வது என்று. ஆகவே சில பண்புகள் வரும்பொழுது அந்த பண்புகளை பேசுவார். எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காமல் பேசிவிட்டு சென்று விடுவார். காரணம் என்னன்னா, முக்கியத்துவம் கொடுத்தா அது அவரையே பாதிக்கும். ஆகவே மாணவனுக்கு வருகின்ற தடை என்னவென்றால், எந்த பண்புகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தேவை என்று கேவல ஸ்ரோத்ரியனிடமிருந்து தெரிந்து கொள்ள முடியாது. அதனால தான் வெறும் ஸ்ரோத்ரியனிடம் கேட்பவர்கள் வாழ்க்கையில் சில சாதனைகளில் கேர்லெஸ், அப்புறம் பிரமாதகன்னு சொல்லுவோம், கவனக்குறைவை நாம் பார்க்கலாம். இது ஒரு தடை இருக்கின்றது. பிறகு இனி ஒன்று என்னவென்றால், அகம் பிரம்மாஸ்மிங்கிற இடத்துல உபதேசம் செய்யும் பொழுது சாஸ்திரம் சொல்லுது என்று சொல்வார்களே தவிர அவர்களுடைய ஞானமாக சொல்ல மாட்டார்கள். ஆகவே கடைசி நிலையிலும் நமக்கு சந்தேகம் வந்துவிடும். முக்கியமான உபதேசம், மகா வாக்கிய உபதேச இடத்துலையும் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லும்போது சத்தமாக சொல்ல மாட்டார், கொஞ்சம் டோனை இறக்கிக்குவார். காரணம் என்ன? அது அவருடைய ஞானமாக இல்லை, சாஸ்திரம் அப்படி சொல்லுது என்று சொல்வார்கள். ஆகவே அவர்கள் கொடுக்கின்ற உபதேசம் பரோட்சமாக இருக்குமே தவிர அது அபரோக்ஷமாக இருக்காது. இப்படி ஒரு சில குறைகள் கேவல ஸ்ரோத்ரியனிடமிருந்து சாஸ்திரத்தை கேட்டால் நமக்கு வரும். இனி அடுத்ததாக கேவல பிரம்மனிஷ்டனிடம் சாஸ்திரத்தை கேட்டால் என்ன குறைன்னு பார்ப்போம். கேவல பிரம்மனிஷ்டன்னா முறைப்படி சாஸ்திரம் படிக்கவில்லை, ஆனால் பூர்வ ஜென்மத்தினுடைய பக்குவத்தினால் ஓரிரு வாக்கியத்தை கொண்டு ஞானத்தை அடைந்து விட்டார்கள். அவர்கள் வாழ்க்கை பூராம் தவத்தில்தான் சாதனையில்தான் இருந்தது. சிரவணம் என்ற சாதனையில் அவர்கள் வாழ்க்கை இல்லை. ஏதோ ஒரு ரெண்டு வார்த்தை அது அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து விட்டது. அவர்களெல்லாம் காய்ந்த விறகு போல, ஏதோ கொஞ்சம் தீ பற்றி விட்டது. அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் படிப்படியாக செல்லாத காரணத்தினால், ஆனால் ஞானத்தில் நிஷ்டையடைந்த காரணத்தினால் அவர்களிடம் ஞானம் இருக்கும். அவர்களிடம் சென்று நாம் உபதேசத்தை கேட்டால் மாணவனுக்கு படிப்படியாக உபதேசம் கிடைக்காது. இப்போ என்ன சங்கடம் வரும்னா, அவரிடம் போய் ஏதாவது கேட்டால் அனைத்தும் இல்லை என்று சொல்லிவிடுவார். அது அவசியமில்லை, தேவையில்லை என்று நீக்கி விடுவார். நீக்கிவிட்டு கடைசியாக என்னவோ அதில் தான் அவர் இருப்பார். இந்த கணக்கில் எல்லாம் படிப்படியாக போயிட்டு ஆன்சர் போடணும். இந்த சில ஜீனியஸ் எல்லாம் என்னென்னா படிகளையெல்லாம் விட்டுட்டு ஆன்சரை தான் சொல்ல தெரியும். அப்படி படிப்படியாக அவர் காட்ட மாட்டார். அவரிடம் போன என்ன சொல்லுவார்? வேதம் படிக்கலாமா அல்லது பூஜை செய்யலாமா கேட்டால் என்ன சொல்லுவார்? அதெல்லாம் அவசியமில்லை, குருவே அவசியமில்லைன்னு சொல்லிடுவார். குருவும் வேண்டாம், சாஸ்திரமும் வேண்டாம், என்ன செய்யணும், தனியில் உட்கார்ந்து தியானம் பண்ணு வந்துருன்றுவார்கள். இது சரியா தப்பானா? இந்த வார்த்தையில் உண்மை இருக்கின்றது, ஆனால் இந்த சாதனை அந்த சிஷ்யனுக்கு பொருந்தாது. அவர் எந்த சாதனையில் இருந்தாரோ அதிலிருந்து தான் பேசுவார். அவரிடம் போய் எனக்கு மனசு ரொம்ப சங்கடமாக இருக்கே, ஒரு உபாயம் சொல்லுன்னு சொன்னால், ஏது மனசு, பிரம்மத்தை தவிர ஒன்றும் இல்லையேம்ப. அப்போ நீ அவர்கிட்ட என்ன பேசுறது? பிரம்மத்தை தவிர ஒன்றும் இல்லையேன்னு தெரிஞ்சிட்டா மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல மாட்டான். மனசு கஷ்டமாக இருக்குன்னு அவனுக்கு பிரம்மம் தெரியல, மனசு தான் தெரியுது. ஆனால் ஸ்ரோத்ரியங்கிட்ட போனால் ஒரு ஜபம் பண்ணு சரியாக போகுன்னு சொல்லுவார்கள்.
அந்த மாணவனுக்கு அந்த சாதனை உகந்ததாக இருக்கும். பிரம்மனிஷ்டங்கிட்ட போனால் கடைசியில் என்ன சாதனை செய்யணுமோ அதில் தான் அவர் இருப்பார். ஆகவே முழுமையாக சிஷ்யனுக்கு அவர்களுடைய உபதேசம் பயன்படாது. ஸ்ரோத்ரியனுக்கு ஆரம்பத்தில் பயன்படும், கடைசியில் கொஞ்சம் கஷ்டம் வந்துடும். பிரம்மனிஷ்டனாக இருப்பவனிடம் சாஸ்திரத்தை கேட்டால் ஆரம்பத்தில் பயன்படாது, கடைசியில் தான் பயன்படும். அதனால் ஸ்ரோத்ரியங்கிட்ட போய் கேட்க வேண்டியதை கேட்டுட்டு கடைசியாக பிரம்மனிஷ்டங்கிட்ட ஓட வேண்டியது தான். அதான் சரி. ரெண்டும் சேர்ந்து நமக்கு அமையவில்லை என்றால், இப்போ ஸ்ரோத்ரியன் ஆரம்பத்தில் நல்ல வழிவகுத்து கொடுப்பான், கடைசியில் போனால் அவனிடம் சில தடைகள் வரும். பிரம்மனிஷ்டன் கடைசியாக இருக்கிற சாதனை மட்டும் அவனுக்கு தெரியும், ஆனால் படிகள் அவனுக்கு தெரியாது. அவரவர்களுக்கு எந்தெந்த படியில் என்னென்ன சாதனை செய்ய வேண்டும் என்று வகுத்து கொடுக்க தெரியாது. காரணம் என்ன? அவர் அப்படி வகுத்து வரவில்லை, அவர் பிரம்மனிஷ்டனாக மட்டும் இருந்த காரணத்தினால். இனி ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டங்கிட்ட போனால் என்ன பயன்னு பார்க்கலாம். ஒருவர் முறைப்படி சாஸ்திரம் படிச்சிருக்கார், அதே சமயத்தில் அந்த ஞானத்தில் நிஷ்டையும் அடைந்துள்ளார். அவரிடம் சென்றால் என்ன பயன் என்றால், இந்த இரண்டு பேரிடம் சென்றால் என்ன தோஷம் வருமோ அது வராது. ஸ்ரோத்ரியங்கிட்ட போனால் என்ன குறை சிஷ்யனுக்கு வருமோ அது இவரிடம் இருக்காது, ஏன்னா பிரம்மனிஷ்டனாக இருக்கார். பிரம்மனிஷ்டனிடம் சென்றால் என்ன குறை வருமோ அதுவும் வராது, ஸ்ரோத்ரியனாக இருக்கின்றார். இப்போ இவருடைய உபதேசம் எப்படி இருக்குன்னா, வருகின்ற சிஷ்யனுடைய மனதிற்கு தகுந்தாற்போல் முறையாக படியாக எடுத்து சொல்லி, பிறகு இறுதியிலும் அகம் பிரம்மாஸ்மிங்கிறத தைரியமாக சொல்லுவார். என்னென்ன சாதனை தேவை என்பதை தைரியமாக சொல்லுவார். ஒரு சிஷ்யன் பக்குவம் அடைஞ்சதுக்கப்புறம் நான் எல்லா கர்மத்தையும் விட்டுறேன், எனக்கு எந்த ஆக்டிவிட்டீஸ் வேண்டான்னு சொன்னால் அந்த குரு என்ன சொல்லுவார்? சரி அப்படின்னு சொல்லுவார். நீ விடணும், எந்த பொறுப்பு உனக்கு வேண்டான்னு நினைக்கிறையா, உயர்ந்த சாதனை செய்ய வேண்டாம் பார். ஆனால் அதே இது அவன் பக்குவம் அடையாமல் ஆரம்பத்தில் நான் எல்லா பொறுப்பையும் விட்டுட்டு ஆசிரமத்துக்கு சும்மா இருக்கேன்னா கூடாது, கர்மயோகம் செய் அப்படின்னு சொல்லுவார். இப்போ எல்லாத்தையும் விடுறன்னு ஒருத்தன் சொன்னால் அவன் மனசை பார்ப்பார், அதுக்கு தகுதி இருக்கா விடு. தகுதி இல்லாமல் விடுறன்னு சொன்னால் விடாதே, உன் கர்மயோகம் செய்ய வேண்டும்னு சொல்லி அந்தந்த நிலைக்கு தகுந்தாற்போல் சாதனையை வகுத்து கொடுப்பார். ஆகவே உத்தம குருவாக இருப்பவர் ஸ்ரோத்ரியன் பிரம்மனிஷ்டன். ஸ்ரோத்ரியன் பிரம்மனிஷ்டனாக இருப்பவரிடம் சென்றால் சிஷ்யன் எந்த விதத்திலும் தவறாக செல்ல, தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பு இல்லை. இரண்டாவது விதத்தில் பயன்படும் குருவாக இருப்பவர் ஸ்ரோத்ரியன். அவன் கடைசி நிலைக்கு போகிற வரைக்கும் ஸ்ரோத்ரியன் பயன்படுவான். மூன்றாவது நிலையில் குருவாக இருப்பவர் பிரம்மனிஷ்டன். இப்போ உத்தமமான குருவாக இருப்பவர் ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டன். அது இல்லை என்றால் குருங்கிற ரோல், குரு என்கின்ற செயல் செய்ய அடுத்த தகுதியானவர் ஸ்ரோத்ரியன். பிறகு பிரம்மனிஷ்டன் எப்பொழுதும் குருவாக இருக்க முடியாது. ஆனால் மனிதர்கள் என்று பார்த்தால் ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டனுக்கும் ஒரு வேறுபாடும் கிடையாது. இவர் சாஸ்திரம் படித்து பிரம்மத்தை தெரிஞ்சிட்டதுனால உயர்ந்தவர், இவர் சாஸ்திரம் படிக்காமல் பிரம்மத்தை தெரிஞ்சிட்டதுனால தாழ்ந்தவர்ங்கிறதெல்லாம் கிடையாது. இருவரும் சரிசமமான உத்தம மனிதர்கள். ஆனால் குரு உபதேசம் என்று வரும்பொழுது ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டன் முதல் நிலை, இரண்டாவது ஸ்ரோத்ரியன், கடைசியில் தான் பிரம்மனிஷ்டன் ஆக வருவார். குருங்கிற ஸ்தானத்தில், மனிதர் என்ற ஸ்தானத்தில் ரெண்டா பிரிச்சிடலாம், மூணா பிரிக்கக்கூடாது. ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டனும் ஒரே ஸ்தானத்தை வகிக்கிறார்கள். ஸ்ரோத்ரியனை மகாத்மாங்கிற வார்த்தைக்கு அவர்களே சொல்லுவார்கள் நாங்கள் தகுதி இல்லை. சில ஸ்ரோத்ரியர்களே என்ன சொல்லுவார்கள் தெரியுமோ, நீங்கள் சாஸ்திரம் படிச்சிருக்கீங்க, ஏதாவது பெருமையை நம்ம கொடுத்தாலும் வேண்டாம், நாங்கள்லாம் கேவல ஸ்ரோத்ரியந்தான் என்று அவர்களே கூறுவார்கள். அவர்களுக்கே தெரிகின்றதல்லவா. ஆகவே எந்த மனிதர்களிடம் பண்புகளெல்லாம் இல்லாமல் அல்லது குறைந்து வெறும் சம்பிரதாயம் மட்டும் இருக்கின்றதோ அவர்கள் ஸ்ரோத்ரியன். பண்புகளும்
ஞானமும் சம்பிரதாயமும் சேர்ந்து இருந்தால் ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டன், பண்புகளும் ஞானம் மட்டும் இருந்தால் பிரம்மனிஷ்டன். இந்த ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டன், பிரம்மனிஷ்டன் இவர்களுடைய உபதேசம் எப்படி இருக்கும் என்று நாம் ஆராய்ந்து பார்த்தால், சாஸ்திரத்தில் ஒரு விதமாக உபதேசம் செய்ய வேண்டும். அந்த உபதேசத்திற்கு அத்தியாரோப அபவாத நியாயம் என்று பெயர். அத்தியாரோப அபவாதம்னு சொன்னால், ஏற்கனவே சிஷ்யன் அனுபவித்து கொண்டிருக்கின்ற உலகத்தை இருப்பதாக ஏற்றுக்கொள்ளுதல். அத்தியாரோபம்னா ஏற்றி வைத்தல். சிஷ்யன் எதை அனுபவிக்கின்றானோ அதை ஏற்றி வைத்தல். அபவாதம்னு சொன்னால் நீக்குதல், அவைகள் இல்லைன்னு சொல்லி. இவ்விதம் சாஸ்திரத்தில் உபதேசம் செய்ய வேண்டிய முறை அத்தியாரோப அபவாத முறை, நியாயம். இந்த உலகத்தை முதல்ல இருக்கு, அனைத்தையும் இருப்பதாக ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு என்னன்னா பஞ்சபூதங்கள் கிடையாது, ஸ்தூல சரீரம் கிடையாது, சூக்ஷ்ம சரீரம் கிடையாது, காரண சரீரம் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி நீக்குதல் அபவாதம். இந்த ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டங்கிடம் சென்றால் அவர் முதல்ல அத்தியாரோபத்தில் உபதேசத்தை துவங்கி அபவாதத்தில் முடிப்பார். ஆரம்பத்தில் எல்லாத்தையும் ஒத்துக்குவார். ஆமாம், எல்லாம் இருக்குது, கர்ம பலன் ஒன்று இருக்குன்னு அனைத்தையும் ஏற்றுக்கொள்வார். இப்போ அவருடைய உபதேசம் எதில் துவங்கும்? ஏற்றுக்கொள்வதில் துவங்கும். அனைத்து சாதனைகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆகவே அத்தியாரோபத்தில் துவங்கி அத்தியாரோபத்திலேயே இருக்க மாட்டார். அவருக்கு ஞானம் இருக்கிறதுனால கடைசியில் சொல்லுவார் இவைகளெல்லாம் இல்லை. அவரும் சொல்லுவார் வேதாகா அவேதா பவந்தி, வேதம் கிடையாது, குரு கிடையாது, சிஷ்யன் கிடையாது, ஒன்றும் இல்லைன்னு கடைசியில் முடிப்பார். இது யாருன்னா முறைப்படி சாஸ்திரம் படித்தவர். பிரம்மனிஷ்டனிடம் சென்றால் அவருடைய உபதேசம் எதில் துவங்கும் தெரியுமோ? அபவாதத்திலேயே துவங்கும். அத்தியாரோபம் அவர் செய்யலை. அவரை பொறுத்த வரைக்கும் அத்தியாரோபம் கிடையாது. ஆகவே அபவாதத்தில் துவங்கி அபவாதத்தில் முடியும். இதுதான் கேவல பிரம்மனிஷ்டனுடைய உபதேசம். அதனால சாஸ்திரம் முறைப்படி படிக்காதவர்களிடம் சென்றால் நீங்கள் அதிகமாக என்ன வார்த்தையை கேட்கலாம்? இல்லை, இல்லைங்கிற வார்த்தையை தான் கேட்கலாம். மனசு ஏது, புத்தி ஏது, ஒன்றும் கிடையாது, இருக்கிறது சத் பிரம்மந்தான் என்று சொல்வார்கள். அப்போ ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டனுடைய உபதேசம் அத்தியாரோபத்தில் துவங்கி அபவாதத்தில் முடியும். பிரம்மனிஷ்டனுடைய உபதேசம் அபவாதத்தில் தான் துவங்கும், முடிகிறது எங்கன்னா அதே அபவாதத்தில் தான். இல்லைன்னு சொல்கிறத தான் அவர் இருப்பார். இவர் என்ன பண்ணுவார்? முதல்ல இருக்குன்னு சொல்லி சிஷ்யனை பக்குவப்படுத்தி பிறகு இல்லை என்று சொல்லுவார். ஆகவே பொதுவாக எல்லோருக்கும், சாதாரண மனிதர்களுக்கு ஆரம்பத்திலேயே இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால தான் மற்ற மதவாதிகளெல்லாம் இவ்வளோ பெரிய உலகத்தை இல்லைன்னு சொல்கிறீர்களே என்று கேட்பார்கள். அவர்களுக்கு கோபம் வந்துடும். உலகத்தை இல்லைன்னு சொன்னால் முதல்ல இருக்குது, அது ஈஸ்வரனிடம் வந்தது என்றெல்லாம் சொல்லி கடைசியில் ஒன்றும் இல்லை என்று முடிக்க வேண்டும். இவ்விதம் 3 விதமான குருவில் ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டனிடம் செல்ல வேண்டும் என்று இங்கு பகவான் கூறுகின்றார். ஞானினக தத்துவதர்ஷினக என்ற சொல்லில். இப்போ ஞானினகனா சம்பிரதாயப்படி படித்தவர், தத்துவதர்ஷினக என்றால் அந்த ஞானத்தில் நிஷ்டை அடைந்தவர். இப்போ ஞான நிஷ்டை அடைந்தவர் பிரம்மனிஷ்டன். ஞானினக தத்துவதர்ஷி, ஞானினக என்றால் தத்துவத்தை முறையாக படித்தவர். இப்படிப்பட்ட குருவிடம் சென்றால் அவர்கள் உனக்கு ஞானத்தை உபதேசம் செய்வார்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் என்ன? தத் வித்தி, அந்த ஞானத்தினுடைய உபாயத்தை தெரிந்துகொள். எப்படி? சேவையினாலும் பணிவினாலும் கேள்வியினாலும், கேட்டும் பணிந்தும் பணிவிடை செய்தும் அந்த ஞானத்தை தெரிந்துகொள். ஞானத்தை முறைப்படி கேட்ட, ஞானத்தில் நிலை பெற்றவர்கள் உனக்கு உபதேசம் செய்வார்கள். இங்கே பகவான் பன்மையில சொல்றார் ஞானினக, ஞானிகள், தத்துவதர்ஷிகள் என்று.
இதனுடைய அர்த்தம் பல பேரத்தை பல பேரிடம் கேட்க வேண்டும் என்பதற்கல்ல. இதனுடைய பொருள் மரியாதைக்காக பன்மையை பயன்படுத்துகின்றார். இதுலேயும் சில பேர்த்துக்கு சந்தேகம் வரலாம், அப்படின்னா யாருகிட்டையுமே கேட்கக்கூடாதா என்று. பகுப்யக பகுதா ஸ்ரோத்தவ்யம்னு ஒரு விதி இருக்கு. பலரிடம் பல விதத்தில் கேட்க வேண்டும்னு ஒன்று இருக்கு. அதே சமயத்தில் ஒழுங்கா ஒரு குருவிடம் கேட்க வேண்டும்னு ஒரு விதி இருக்கு. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, யார் எதை பேசினாலும் நாம் கேட்க தயங்காமல் தயாராக இருக்க வேண்டும். நம்ம மனசை கண்டிஷன் பண்ணி மூடிவிடக்கூடாது. யார் எந்த கருத்து நல்ல கருத்தை சொன்னாலும் சுகாதபி சுகாதபின்னு சொல்லுவார்கள். அது கிளி சொன்னா என்ன, சுகபிரம்ம சொன்னா என்ன, அது சரியான கருத்தா இருந்தால் ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை இருக்க வேண்டும். அதே சமயத்தில் ஒருவரிடம் முழுமையான ஸ்ரத்தை இருக்க வேண்டும். நான் ஒருவரிடம்தான் வேதாந்தம் படிக்கிறேன், மற்றவங்ககிட்ட கேட்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அதே சமயத்தில் நான் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுட்ருக்கேன், எனக்கு எல்லாம் சமந்தான். துவைதம் உபதேசம் பண்ணுறவரும் சமந்தான், அத்வைதத்தை உபதேசம் பண்ணுறவங்களும் எனக்கு சமந்தான், எல்லா உபதேசம் செய்கிறார்கள். அந்த அத்வைத பாவனை இருக்கக்கூடாது. அங்கே அத்வைதம் இருந்தால் என்ன ஆகும்னா நிச்சயம் நமக்கு வராது. ஆகவே எல்லாரிடமும் யார் எதை சொன்னாலும் கேட்க நம்முடைய மனம் திறந்திருக்க வேண்டும். யார் அத்வைதத்தை உபதேசிக்கிறார்களோ அவர்களிடம் முழு ஸ்ரத்தை இருக்க வேண்டும். அப்போ என்ன ஆகும்னா வேற யாராவது தவறாக உபதேசம் செய்தாலும் அதை நாம் சரியாக புரிந்து கொள்ளலாம். இவ்விதத்தில் இங்கே பன்மையினால பலரிடம் செல்ல வேண்டுமா ஒருவரிடம் செல்ல வேண்டுமா என்றால் பலரிடம் கேட்கலாம், ஒருவரிடம் முழு ஸ்ரத்தை இருக்க வேண்டும். அது யாருக்கு நல்லதுன்னா சிஷ்யனுக்கு அது நல்லது. இந்த ஸ்லோகத்துடன் ஞானம் ஞான கர்ம சந்நியாசத்தை பற்றி பேசி இறுதியாக அந்த ஞானத்தை எப்படி அடைய வேண்டும் என்றெல்லாம் பேசி முடித்தார். இனி அடுத்த ஸ்லோகங்களில் ஞான பலன் வர இருக்கின்றது. அடுத்த 35வது ஸ்லோகம். யஜ்ஞாத்வா ந புனர்மோகம் ஏவம் யாஸ்யசி பாண்டவ ஏன பூதான்யசேஷேன த்ரக்ஷஸ்யாத்மன்யதோ மயி. 35 முதல் 37வது ஸ்லோகம் வரை ஞான பலம். இங்கு பேசப்பட்ட ஞான கர்ம சந்நியாச யோகம் என்று தலைப்பில் எந்த ஒரு ஞானத்தை ஆத்ம ஞானத்தை பகவான் கொடுத்தாரோ அந்த ஞானத்தினுடைய பலன் இங்கு பேசப்படுகின்றது. இந்த 35வது ஸ்லோகத்தில் ஞான பலமாக பேசப்படுவது மோகநாசக. மோகத்தினுடைய நாசம் ஞான பலம். மோகநாசக ஞான பலம். இந்த ஞானம் வந்தால் மோகம் சென்றுவிடும். மோகம் என்றால் தெரிஞ்ச சொல்லுதான், மயக்கம், அறிவின்மை, இதெல்லாம் மோகம். அந்த மோகம் நம்மை விட்டு சென்று விடுவதுதான் இந்த ஞானத்தினுடைய பலன். மோகத்தை 2 விதத்தில் இருப்பதாக நாம் பிரிக்கலாம். ஒன்று தர்மாதர்ம பிரமக. எது தர்மம் எது அதர்மம்ங்கிறதுல மோகம். பிரமகன மிஸ்டேக், எரர், அது ஒரு விதமான மோகம். தர்மத்தை அதர்மமாக புரிஞ்சுக்கிறது, அதர்மத்தை தர்மமாக புரிந்து கொள்வது, இது ஒரு விதமான மோகம். இப்போ மோகம் 2 விதம். தர்மாதர்ம பிரமக. பிரமகன எரர், தப்பு. தர்மத்தையும் அதர்மத்தையும் தவறாக புரிந்து கொள்ளுதல். 2வது விதமான மோகம் ஆத்ம அனாத்ம பிரமக.
எது ஆத்மா எது அனாத்மா இவைகளை தவறாக புரிந்து கொள்ளுதல், அது ஒரு விதமான மோகம். இங்க பகவான் பேசுவது இரண்டாவது விதமான மோகத்தை பற்றி பேசுகிறார். தர்மா தர்ம மோகத்தை பற்றி பேசவில்லை. ஆத்ம அனாத்ம பிரமக, அந்த மோகத்திலிருந்து விடுதலை அடைவான். ஆத்ம அனாத்ம பிரமக என்றால் என்ன? இரண்டற்ற ஆத்மாவில் பலதை பார்த்தல் ஒரு விதமான மோகம். ஆத்மா எவ்வளவு இருக்கு? ஆத்மான அழியாத பொருள் ஒன்றுதான் இருக்கின்றது. இப்போ அத்விதீயே ஆத்மனி அநேகத்துவ பிரமக. அத்விதீயே ஆத்மனி என்றால் இரண்டற்ற ஒன்றாக இருக்கின்ற ஆத்மாவிடத்தில் பலவாக தோன்றுவது, பலவாக இருப்பது என்கின்ற எண்ணம் ஒரு விதமான மோகம். அல்லது ஆத்மாவினுடைய நாச பிரமக, ஆத்மனக நாசத்துவ பிரமக, ஆத்மா அழிந்துவிடும் என்கின்ற அறியாமை, தவறு. இப்படி எவ்வளவு தப்பு ஆத்மாவிடம் செஞ்சிருக்கிறோமோ அத்தனையும் நாம் இங்கு எடுத்து கொள்ளலாம். இது என்ன மோகம்னு சுருக்கமாக பார்க்கலாம். ஒன்றாக இருக்கின்ற ஆத்மாவிடம் பலவாக பார்த்தல், என்னெல்லாம் தப்பு ஆத்மாவிடம் பண்ணியிருக்கிறோமோ அத்தனை தப்பையும் மோகம்னு சொல்லலாம். மோகத்திற்கு இங்கு லட்சணம் என்னவென்றால், மோகம்னு சொன்னாவே எந்த இடத்தில் அதிக இருத்தலை நாம் கொடுக்கின்றோமோ அது மோகம். அதாவது ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்திற்கு எவ்வளவு இருத்தலை கொடுக்க வேண்டுமோ அதைவிட அதிகமான இருத்தலை கொடுப்பதற்கு மோகம் என்று பெயர். இது லட்சணம். உதாரணம் சொன்னால் நமக்கு புரிந்துவிடும். உதாரணம் என்னவென்றால், ஒரு பொருள் உண்மையில் அங்கு கிடையாது, ஆனால் நம்முடைய கண்ணுக்கு அது தோன்றுகிறது. அதனுடைய இருத்தல் எவ்வளவு இருத்தல் என்றால், கண்ணுக்கு தோன்றுதல் என்கின்ற தோற்றம். அப்போ அது தோற்றமாக அது இருக்கின்றது. அந்த ஒன்றை நாம் என்றும் இருப்பது என்று நினைப்பதற்கு பெயர் மோகம். இதே கயிறு பாம்பு தான். பாம்பு இருக்கின்றது, அந்த பாம்புக்கு எவ்வளவு இருத்தலை கொடுக்கணும், ஸ்டேட்டஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், அது எவ்வளவு தூரம் இருத்தல்ங்கிற தன்மையை கொடுக்கணும்னா, அது தோற்றமாக இருக்கிறதுங்கிற அளவு தன்மையை கொடுத்தா அது மோகம் கிடையாது. அது பாம்பு மாதிரி தெரியுது, அது மோகம் அல்ல. அதை பாம்பு என்று சொல்லிட்டு அது மோகம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, எவ்வளவு ரியாலிட்டி ஒரு பொருளுக்கு கொடுக்கணுமோ அதற்கு மேல் அந்த பொருளுக்கு ரியாலிட்டி கொடுத்தா அதற்கு பெயர் மோகம். இப்போ சினிமாவுக்கு போகிறான் பையன், அந்த சினிமா டிக்கெட் 25 ரூபா இருக்குன்னு வச்சுக்குவோமே, அவன் ஃபஸ்ட்டு டே போய் 100 ரூபா கொடுத்து வாங்குறான். இதுக்கு பேர் தான் மோகம்னு சொல்கிறது. காரணம் என்ன? அதுக்கு எவ்வளவு வேல்யூவோ அவ்வளவு கொடுத்தா, அது அவ்வளோ கொடுக்கறதுங்க கூட புத்திசாலித்தனம் இல்லை தான், அது வேறு பிரச்சனை. அவளை 25 ரூபாய்க்கு ஒர்த் இருக்குன்னு வச்சுக்குவோமே, அது அறிவு. அதை போய் 4 மடங்கு கொடுத்து வாங்குறான்னு வச்சுக்குவோமே, அதுதான் மோகம். அதே போல் மோகத்துக்கு என்ன லட்சணம்னா, ஒரு பொருள் எவ்வளவு ஆர்டர், எவ்வளவு டிகிரி ஆஃப் ரியாலிட்டி, அது எவ்வளவு இருத்தல் தன்மை இருக்கோ அதுக்கு மேலே கொடுத்துட்டா அது மோகம். அப்படி பார்க்கையில் இந்த உலகத்தில் 2 பொருள் இருக்கு. ஒன்று ஆத்மா, இனி ஒன்று அனாத்மா. இப்போ 2 பொருள் இருக்குன்னா துவைதம்னு அர்த்தம் இல்லை. ஆத்மா என்றும் இருக்கிறது, அனாத்மா தோன்றுகிறது, இருப்பதை போல் இருக்கிறது. அது உண்மையில் கிடையாது, அது ஒரு தோற்றம் மட்டும். அதனால தான் அதை இருக்குதுன்னு நம்ம விவகாரத்தில் சொல்கிறோம். இல்லைன்னா அதை பற்றி பேசவே முடியாது. அது உண்மையில் இல்லை, தோன்றுகிறது. அதனால அதுக்கு ஒரு விதமான இருத்தலை கொடுத்து வச்சுருக்கோம். அதை ஏன் அப்படி கொடுத்து வச்சோம்னா அது அனுபவத்தில் தெரியுதே. ஆகவே இங்கே மோகம்னு சொன்னால் உண்மையாக இருக்கிறத விட்டுட்டு வெறும்
தோன்றுவதை இருக்கிறது என்று நினைத்து கொள்வதற்கு பெயர் மோகம். உண்மையாக என்ன இருக்கோ அதை விட்டுறோம். ஆத்மாவை விட்டுட்டு அது அழியாமல் இருக்கு, அது நாசம் அடையுதுன்னு வேற நினச்சிட்டு, பிறகு எது தோற்றத்துக்கு இருக்கின்றதோ அனாத்மா, அதை ஆத்மா என்று நினைத்தல், அது மோகம். அதைத்தான் இங்கே பகவான் சொல்றார். அப்படிப்பட்ட மோகம் சென்றுவிடும் இந்த ஞானத்தினால். அது முதல் வரியில் வருகின்றது. இப்பொழுது முதல் வரியை பார்க்கலாம். எது ஞாத்துவா என்றால், இங்கு எது என்ற சொல் ஞானத்தை குறிக்கின்றது. எது ஞானம், எந்த ஞானத்தை. ஞாத்துவா என்ற சொல்லுக்கு பொருள் பிராப்பிய, அடைந்து. உண்மையிலே அறிந்துன்னு பொருள், ஆனால் இந்த இடத்துல அடைந்துன்னு புரிந்து கொள்ள வேண்டும். எது என்றால் எந்த ஞானத்தை அடைந்து என்று பொருள். ஞாத்துவாங்கிறதுக்கு அறிந்துன்னு சொன்னால் பிறகு எப்படி வரும்? எந்த ஞானத்தை அறிந்துனா, ஞானம்ங்கிறதே அறிவது. ஆகவே எது ஞானம் பிராப்பிய, எந்த ஞானத்தை அடைந்தால், ந புனக மோகம், மீண்டும் மோகத்தை, ந யாஸ்யசி அடைய மாட்டாய். ந யாஸ்யசினா அடைய மாட்டாய். இந்த நாங்கிறத ந யாஸ்யசி அடைய மாட்டாய். எதை? மோகம், மோகத்தை புனக மீண்டும் அடைய மாட்டாய். பிறகு அர்ஜுனன் மோகத்துடன் இருக்கின்றான். அதை பகவான் காட்டுறார். ஏவம், ஏவம்னா இவ்விதம். இப்ப நீ எப்படிப்பட்ட மோகத்தை அடைந்துள்ளாயோ இப்படிப்பட்ட மோகத்தை நீ அடைய மாட்டாய். இப்போ ஏவம்னு சொன்னதிலிருந்து நீ மோகத்தின் வசப்பட்டு இருக்கின்றாய், இந்த மாதிரின்னு அர்த்தம். இப்போ எந்த மோகத்தில் ஆள் கொண்டு நீ அழுது கொண்டு இருக்கின்றாயோ, அர்ஜுனனெல்லாம் அழுதான் தெரியுமல்ல ஆரம்பத்தில், அஸ்ரு பூர்ண குலேக்ஷணம் எல்லாம் படித்தோம். அப்படி மோகத்தில் ஆட்கொண்டு அழுது கொண்டு இருக்கின்றாயோ, துக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றாயோ, அந்த மோகத்தை நீ மீண்டும் அடைய மாட்டாய். அதுவும் முக்கியம். இந்த ஞானம் வந்தால் மோகம் போயிடும், திடீர்னு ஞானமும் போய் மோகமும் வந்துடுமா அப்படின்னா கிடையாதுங்கிறார். ஒரு முறை ஞானம் வந்துடுது, மோகம் போயிடுதுன்னு சொன்னால் வந்த ஞானம் போகாது, போன மோகம் வராது. ஆகவே ந புனக, மீண்டும் ந யாஸ்யசி அடைய மாட்டாய். ஹே பாண்டவ, ஹே அர்ஜுன. இப்போ அர்ஜுனனுக்கு என்ன மோகம் வந்திருக்கு? இந்த பீஷ்மர் துரோணர் இவர்களெல்லாம் இறந்து போக போகிறார்களே, இவர்களையெல்லாம் நான் கொல்ல வேண்டுமே, இது அதர்மம். அந்த மோகமும் அர்ஜுனனுக்கு இருக்கு. செய்ய வேண்டிய சொதர்மத்தை அவன் என்ன சொல்கிறான்? அதர்மம்னு சொல்கின்றான். இப்போ தர்மாதர்ம மோகமும் அர்ஜுனனுக்கு இருக்கு. சொதர்மத்தை சொதர்மம் இல்லாமல் பார்த்தான், அந்த மோகமும் உண்டு. பிறகு பீஷ்மர் துரோணர் இவர்களுடைய ஆத்மா என்றும் அழிவதில்லை, அவர்களுடைய சரீரம் அழிவுக்கு உட்பட்டது. அப்போ அவன் என்ன நினைச்சான்? அவர்களே அழிந்து விடுவார்கள், நானும் அழிந்து விடுவேன் என்றெல்லாம் நினைக்கின்றான். அந்த அழியாத ஆத்மாவை அழிவதாக பார்க்கின்ற மோகமும், செய்ய வேண்டியதை செய்யக்கூடாது என்று நினைக்கின்ற மோகமும் இப்பொழுது உன்னிடம் இருக்கின்றது. அது உனக்கு திரும்பி வராது. எப்பொழுது? எது ஞாத்வா, இந்த ஞானத்தை அடைந்தால். இந்த ஞானத்தை அடைந்தால் மனதில் குழப்பம் நீங்கும். மோகம்னு சொன்னால் புரியலையேன்னு சொன்னால் குழப்பம்னு வச்சுக்கோமே. ஏன்னா அது சொன்னால் எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும். மனசு எப்போ பார்த்தாலும் குழம்பிகிட்டே இருக்குன்னா என்ன காரணம்னா, காரணம் இருந்தாவது பரவாயில்ல, காரணமே இல்லாமல் குழம்பிகிட்டு இருக்குன்னா அந்த குழப்ப நீக்கம் மோக்ஷம். அந்த குழப்பத்தை தான் பகவான் மோகம்னு சொல்கிறார். மோகம் வந்தால் சும்மாவாக இருக்கும் மனசு, ஏதாவது குழம்பிக் கொண்டிருக்கும். அந்த குழப்பமானது இனிமேல் உனக்கு வராது. இப்போ இந்த மோட்சம் 70 வயசுக்கு மேலே வச்சுக்கலான்னு சொல்லலாமான்னா, இப்போ 70 வயசு வரைக்கும் குழம்பி அதுக்கு மேலே குழம்பக்கூடாதுன்னு சில பேர் நினைப்பார்கள். இப்போ சாஸ்திரங்கிறது திருஷ்ட பலனை சொல்கின்றது. இங்கே பகவான் சொல்கிறார்,
மனதில் ஏற்படுகின்ற குழப்பம், மோகத்தினுடைய நீக்கம்தான் இந்த ஞானத்தினுடைய பலன். இது முதல் வரியில் என்ன சொல்லிட்டார்? மோக நாசக பலம்னு சொன்னார். இனி இரண்டாவது வரியில் நம்ம திடீர்னு மறந்தாலும் மறந்திருப்போம். ஞானம் ஞானம்னு சொல்கிறோமே, அது எப்படிப்பட்ட ஞானம்? எந்த ஞானத்தை அடைந்தால் இந்த மோகம் போகும் சொல்கிறாரே, அந்த ஞானம் எப்படிப்பட்ட தன்மையுடையது? அதை பகவான் ஞாபகப்படுத்துகின்றார். இந்த ஞானம் இப்படிப்பட்ட திருஷ்டியை உனக்கு கொடுக்கும்னு சொல்கிறார். அது ஒரு முக்கியமான வரி, இரண்டாவது வரி. இந்த இரண்டாவது வரியில் சொல்கிறார், இந்த ஞானம் இந்த உலகத்தை எப்படி பார்க்க வைக்கும் என்று பகவான் கூறுகிறார். இப்போ இரண்டாவது வரியினுடைய சாரம் என்ன? அந்த ஞானத்தினுடைய லட்சணம். எந்த ஞானத்தை அடைந்தால் உனக்கு மோகம் போகும்னு சொன்னாரே, அந்த ஞானம் இப்படிப்பட்டதுன்னு சொல்லி ஞானத்திற்கு லட்சணம் சொல்றார். இப்படி நீ பார்ப்பாய், இந்த ஞானத்தில் இந்த உலகத்தை நீ இப்படி பார்ப்பாய். நம்முடைய துக்கமே எதில் இருக்கு தெரியுமோ? உலகத்தில் இல்லை. உலகத்தை நாம் பார்க்கின்ற விதத்தில் நமக்கு துக்கம் இருக்கிறது. உலகம் நமக்கு துக்கத்தை கொடுக்கல, உலகத்தை நாம் பார்க்கின்ற விதம் நமக்கு துக்கத்தை கொடுக்கின்றது. உலகத்தில் இருக்கின்ற சொற்கள் நமக்கு துக்கத்தை கொடுக்கவில்லை, அந்த சொற்களை நாம் எடுத்துக்கொள்கின்ற விதம் நமக்கு துக்கத்தை கொடுக்கிறது. அதனால தான் சில சமயம் அதை பார்த்தாவே எரிச்சல் வருதுன்னு சொல்லுவோம். அது எரிச்சல் வர்றது அங்கே கிடையாது, அதை பார்க்கிற விதம் அப்படி இருக்கு. நமக்கு பிடிக்காதவங்க எது செஞ்சாலும் எரிச்சல் தான் வரும். நம்ம பிடிக்கிறவங்க வீட்டில் இருக்கிறது எதை போட்டு வேணாலும் உடைக்கட்டும், எரிச்சல் வருமானா? வராது. பரவாயில்ல, கை நழுவி விழுகிறது, ஆனால் சத்தம் கீழே விழுகிறது கேட்கறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் பிடிக்காதவங்க ஒரு சின்னது செய்யட்டும், நமக்கு அது துக்கத்தை கொடுக்கின்றது. இதிலிருந்து உலகம் நமக்கு சுகத்தையோ துக்கத்தையோ கொடுக்கவில்லை. நாம் பார்க்கின்ற பார்வை, திருஷ்டி, விஷன், அதில் மாற்றம் தேவை. அதனால தான் சாஸ்திரம் உலகத்தை யாரையும் மாற்றலை, அதை பார்க்கின்ற நோக்கை மாற்றுகிறது. அதை பகவான் சொல்கிறார், இந்த ஞானத்தினால இந்த உலகத்தை நீ எப்படி பார்ப்பாய்? எப்படி பார்ப்பாயாம்? ஏன எந்த ஞானத்தினால் நான் உனக்கு இங்கு கொடுத்தேன் அல்லவா, அந்த ஆத்ம ஞானத்தினால் நீ எப்படி பார்ப்பாய்? பூதாணி அசேஷேன. அசேஷேன மீதி இல்லாமல், பூதாணி அனைத்து ஜீவராசிகளையும், திரக்ஷ்யசி நீ பார்ப்பாய். எப்படி பார்ப்பாய்ன்னு சொல்றார். எங்கு பார்ப்பாய்ன்னு அடுத்த சொல்லல சொல்றார். அசேஷேன பூதாணி என்றால் எல்லா ஜீவராசிகளையும், ஏன எந்த ஞானத்தினால் நீ எங்கு பார்ப்பாய் அவர்களை? திரக்ஷ்யசி ஆத்மனி உன்னிடத்தில் பார்ப்பாய். ஆத்மனி என்றால் உன்னிடத்தில். எந்த ஞானத்தினால் இந்த அனைத்து ஜீவராசிகளையும் உன்னிடத்தில் பார்ப்பாய். இப்போ இந்த உலகத்தை பார்த்தேன்னு சொன்னால் அனைத்து ஜீவராசிகளையும் எங்கே பார்ப்பேனா? உன்னிடத்தில் பார்ப்பாய். இது எனக்கு வேறுபட்டதாக இல்லை என்று நீ பார்ப்பாய். பிறகு எல்லா ஜீவராசிகளையும் நீ உன்னிடத்தில் பார்ப்ப. வேறு எங்காவது பார்க்க விரும்பினால் அது எங்கு பார்ப்பாய்? அதோ மயி, அல்லது என்னிடத்தில் பார்ப்பாய். அதோ என்றால் மேலும், என்னிடத்தில் பார்ப்பாய். மயினா என்னிடத்தில். பகவான் சொல்றார், அனைத்து ஜீவராசிகளையும் உன்னுடைய ஆத்மாவிடத்தில் பார்ப்பாய், மேலும் அனைத்து ஜீவராசிகளையும் என்னிடத்தில் நீ பார்ப்பாய். எதனாலினா? எந்த ஞானத்தினால். எந்த ஒரு ஞானத்தை நான் கொடுத்தேனோ அந்த ஞானத்தினால், அசேஷேனன் வேற சொல்றார், மீதி இல்லாமல் அனைத்து ஜீவராசிகளையும் உன்னிடத்திலும் பார்ப்பாய், என்னிடத்திலும் பார்ப்பாய். இதுதான் ஞானத்தினுடைய உச்ச வரம்பு. உச்ச வரம்புன்னு என்னன்னா, இந்த விஷன், இந்த திருஷ்டி நமக்கு வர வேண்டும். இந்த திருஷ்டியில தான் நாம் நிலை பெற வேண்டும். அனைத்து ஜீவராசிகளை பார்க்கும் பொழுது ஒன்றா என்னிடத்தில் பார்க்கணும்,
என்னிடத்தில் பார்க்குறது கஷ்டமாக இருக்குன்னா ஈஸ்வரன் இடத்துல பார்க்கணும். அப்போ நம்மையும் ஈஸ்வரன் இடத்துல சேர்ந்து பார்த்து தரணும். ஈஸ்வரனிடமோ அல்லது நம்மிடமோ அனைத்து ஜீவராசிகளையும் பார்ப்பாய். இப்படி ஒருவன் பார்த்தால் அவன் யாரை குறித்து துவேஷப்படுவான், யாரை குறித்து பொறாமப்படுவான், யாரை குறித்து பயம் கொள்வான். சம்சாரத்துக்கு என்ன, சம்சாரத்துக்கு இடம் ஏது? சம்சாரம்னா துக்கம் வரணும்னா ஏதாவது ஒன்றிடம் இருந்து தானே வரணும். இந்த அத்வைத திருஷ்டியில் சம்சாரத்திற்கு இடம் கிடையாது, மோகத்திற்கு இடம் கிடையாது. ஆகவே பகவான் சொல்றார், எந்த ஞானத்தினால் அனைத்து ஜீவராசிகளை உன்னிடத்திலும் அனைத்து ஜீவராசிகளையும் என்னிடத்திலும் பார்ப்பாயோ அந்த ஞானத்தை அடைந்து நீ மோகத்தை அடைய மாட்டாய். இனி இந்த வாக்கியத்தை சுருக்கமாக பார்க்கலாம், என்ன பகவான் சொல்றாருன்னு சொல்லி. இதில் ஜீவ ஜீவ அபேதத்தை பகவான் காட்டுகின்றார். ஒரு ஜீவனுக்கும் இனியொரு ஜீவனுக்கும் அடிப்படையில் பேதம் இல்லை என்பதை பகவான் காட்டுகிறார். நமக்கு பலவிதமான பேதங்கள், ஜீவ ஜீவ பேதம் நமக்கு இருக்கு. அவன் வேற நான் வேறுன்னு சொல்லி பேதம் இருக்கிறது. அந்த பேதத்தை ஒரு நிலையில தான், ஒரு படியாக தான் ஒத்துக்கிறமே தவிர முழுமையாக அந்த பேதம் கிடையாது. ஆகவே எல்லா ஜீவராசிகளையும் உன்னிடத்தில் பார்ப்பாய்ங்கிற சொல்லில் ஒரு ஜீவனுக்கும் இனியொரு ஜீவனுக்கும் உண்மையில் பேதம் இல்லை. அது எதுக்கு உண்மையில் ஒரு வார்த்தையை சேர்த்திக்கிறீங்களேன்னா, பொய்யாக பேதம் தோன்றுகிறது. உபாதியின் அடிப்படையில், உடலின் அடிப்படையில் பேதம் இருக்கிறது, ஆத்மாவின் அடிப்படையில் வேற்றுமை கிடையாது. ஆத்மாவின் அடிப்படையில் ஒரு ஜீவனுக்கும் இனி ஒரு ஜீவனுக்கும் வேற்றுமை கிடையாது. உடலின் அடிப்படையில் வேற்றுமை உள்ளது. அந்த உடல் பொய், அதனால் அதை நாம் விட்டுவிட வேண்டும். பிறகு ஜீவ ஈஸ்வர அபேதக, அதையும் இங்கு பகவான் கூறுகிறார். இப்போ எல்லா ஜீவராசியும் ஒன்றாயிட்டு பிறகு ஈஸ்வரனோடு வேறுன்னு சொல்லுவோம், அதையும் நீக்குகின்றார். இப்போ முதல் ஜீவ ஜீவ பேதம், இரண்டாவது ஜீவ ஈஸ்வர பேதத்தை நீக்குகிறார். அதை எப்படி நீக்கினார்னா, அனைத்து ஜீவராசிகளை என்னிடத்தில் பார்ப்பாயின்னு சொன்னார். அதிலிருந்து ஜீவ ஈஸ்வர அபேதம், அபேதம்னா வேற்றுமையின்மை. பிறகு எல்லா ஜீவராசிகளை உன்னிடத்தில் பார்ப்பாய் என்பதில் ஜீவர்களுக்குள் வேற்றுமை இல்லை என்பதை காட்டுகிறார். இதை எப்படி ஒரு உதாரணம் மூலமாக பார்க்கலாம். நாம் கனவை காண்கின்றோம். கனவு காணும் பொழுது கனவை காண்பவன் அந்த கனவு உலகத்தை எப்படி காண்கின்றான்? நான் இந்த உலகத்தை பார்க்கின்றேன். அந்த கனவுல எத்தனையோ ஜீவராசிகளெல்லாம் இருக்கிறார்கள், துவைத விவகாரம் நடக்கின்றது, சுகதுக்கமெல்லாம் இருக்கு. அவன் விழித்து கொண்டான். விழித்து கொண்டதற்கு பிறகு அவனுடைய திருஷ்டி எப்படி இருக்கும்? அவன் எப்படி பார்ப்பான்னு சொன்னால், அனைத்து ஜீவராசிகளையும், கனவுல வந்த ஜீவராசிகளை தன்னிடத்தில் பார்ப்பான். கனவுல ஒரு புலி வந்திருந்ததுன்னு சொன்னால் அந்த புலி மேலே அவனுக்கு கோபம் வராது. கனவு முடிஞ்சதுக்கப்புறம் என்னுடைய எண்ணம்தான் புலியாக மாறுச்சு, என்னுடைய எண்ணம்தான் மனிதர்களாக மாறினன்னு சொல்லி அனைத்து ஜீவராசிகளையும் தன்னிடத்தில் பார்ப்பான். தன்னிடத்தில் பார்ப்பான்னு சொன்னால் கனவுக்குள்ளே ஒருத்தன் இருந்தானே, அவன் தானே கனவையை சிருஷ்டி செய்தவன், அவனிடமிருந்து வேறில்லைன்னு சொல்லி விழித்ததற்கு பிறகு பார்ப்பான். அதே போல அனைத்து கனவு உலகத்தையும் தன்னுடைய மனம்தான் உபாதான காரணமாக இருந்தது, அதனிடமும் பார்க்கலாம். இதெல்லாம் மனசிலிருந்து வந்தது தான்னு சொல்லலாம், இதெல்லாம் என்னிடமிருந்து வந்தது தான் என்றும் சொல்லலாம். அதே போல இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, சாஸ்திரப்படி விழிப்பு நிலையிலையும் தூங்கிட்டு தான் இருக்கோம், கனவுலையும் தூங்குறோம், தூக்கத்திலையும் நம்ம தூங்குறோம், ஆத்ம அஜ்ஞானத்துடன் இருக்கின்றோம். இந்த அஜ்ஞானம்ங்கிறதுலேருந்து விழித்து கொண்டால் இந்த திருஷ்டி நமக்கு வரும். என்ன திருஷ்டினா, அனைத்தும் என்னிடத்தில் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது, அனைத்தும் என்னிடத்தில் இருக்கின்றது என்று. இந்த ஐடியா, இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும்னா கனவை கொஞ்சம் விசாரம் பண்ணணும். சும்மா கனவு காண்டுகிட்டே போயிடக்கூடாது. அந்த கனவை எடுத்து அந்த கனவில் கொஞ்சம் விசாரம் பண்ணி பார்த்தால்
கனவில் இருக்கின்ற ஒவ்வொரு பதார்த்தமும் எப்படி எனக்கு அப்பாற்பட்டு இல்லையோ, அதேபோல் விழிப்பு நிலையில் இருக்கின்ற பதார்த்தமும் ஆத்மாவுக்கு வேறாக இல்லை. வேறு உதாரணம் பார்த்தால், பலவிதமான பானைகள் இருக்கின்றது. சின்ன பானை, பெரிய பானைன்னு ஒரு 30 பானை இருக்குன்னு வச்சுக்கோமே. ஒவ்வொரு பானைக்குள்ளும் ஆகாசம் இருக்கு. இப்போ நம்ம வேறுபாடு இருக்கின்றது. இந்த பானைக்குள்ள இருக்கிற ஆகாசம் வேறு, பக்கத்தில் இருக்கிற பானைக்குள்ள ஆகாசம் வேறு, பக்கத்தில் இருக்கிற பானையினுடைய ஆகாசம் வேறுன்னு சொல்லி அந்த ஆகாசம் வேறு. பிறகு வெட்ட வெளியே பார்த்தோம்னா ஒரு ஆகாசம் இருக்கே, பானைக்குள், பானையினுடைய சுற்றளவுக்குள்ளில்லாமல் இருக்கின்ற ஆகாசம், அதோடும் வேறுபாட்டை பார்க்கின்றோம். அறிவு வந்ததற்கு பிறகு என்ன பார்ப்போம்னா, அந்த பானைக்குள்ள இருக்கிற ஆகாசத்துக்கு புத்தி அது சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, அனைத்து பானைக்குள் இருக்கின்ற ஆகாசத்தை நான் என்னிடத்தில் பார்க்கின்றேன்னு சொல்லுது. காரணம் என்ன? அந்த சிறியது பெரியதுங்கிறது உபாதியினுடைய தர்மமே தவிர அனைத்து பானைகளுக்குள் இருக்கின்ற ஆகாசமும் என்னுடைய சொரூபம். பிறகு என்னன்னா, அல்லது அனைத்து ஆகாசமும் வெட்ட வெளியான ஆகாசம் என்பது போல இந்த ஞானம், அத்வைத ஞானத்தினுடைய திருஷ்டி என்னவென்றால், அனைத்தும் என்னுடையது, எனக்கு வேறாக ஒன்றும் இல்லை. இதுதான் இதனுடைய சாரம். பயத் ஞாத்வா, எதை அறிந்து மீண்டும் மோகத்தை அடைய மாட்டாயோ, எந்த ஞானத்தினால் அனைத்து ஜீவராசிகளை உன்னிடத்திலும் அல்லது என்னிடத்திலும் பார்ப்பாயோ, அந்த அது ஞானத்தினுடைய பலன். இது ஞானத்தினுடைய சொரூபம். இனி அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் வேறொரு பலனை கூறுகின்றார். 36வது ஸ்லோகம். அபி சேதசி பாபேப்யஹ சர்வேப்யः பாபக்ருத்தமஹ சர்வம் ஞானப்ளவேனைவ விருஜினம் சந்தரிஷ்யசி. இந்த ஸ்லோகத்தில் பாபநாசம் பலமாக பகவான் கூறுகின்றார். முன் மோகநாசம் பலம்னு சொன்னார், இங்கு பாபநாசம் பலம். பாபநாசம்னா ஒரு ஊருக்கும் கூட அப்படி ஒரு பேர் இருக்கு, பாபநாசம்னு சொல்லி. பாபத்தினுடைய நாசம், எங்கே சென்றால் பாபம் நாசமாகிறதோ அது பாபநாசம். இங்கே பகவான் எந்த ஊரையும் சொல்லலை, இங்கே பகவான் ஞானத்தை சொல்கிறார். எந்த ஞானத்திடம் சென்றால் எல்லா பாபமும் நாசமடைகிறதோ அது ஞானத்தினுடைய பலன். இங்கே பகவான் அர்ஜுனனிடம் சொல்கிறார். அர்ஜுனன் நினைக்கலாம், சாதாரண பாபமாக இருந்தால் நாசமாயிரும், நான் பெரும் பாவியாக இருக்கிறேனே. சில பேர் அப்படி தன்னை நினச்சிக்கிறது உண்டு. எல்லா பாவியிலும் பாவியாக நான் இருக்கிறேனேன்னு சொன்னால், இங்கே பகவான் சொல்கிறார், இருக்கலாம். நீ எல்லா பாவத்தையும் செய்தவனா வச்சுக்கோமே. கற்பனை பண்ணுறார். கண்டிப்பாக ஒரு மனுஷனால் எல்லா பாவத்தையும் பண்ண முடியாது. ஏன்னா மனுஷ சரீரத்தில் இருக்கிற பாவத்தை தானே பண்ண முடியும். அல்லது பாவம் பண்ணுறதுக்கு உடம்புல ஏதாவது சக்தி வேணுமே, பணம் வேணும், பதவி வேணும், இதெல்லாம் இருந்தால் தானே நல்லா பாவம் பண்ண முடியும். இதெல்லாம் நமக்கு பகவான் குறைவாக கொடுத்துருக்காருன்னா பாவம் பண்ணுறதுக்கு குறைவான சந்தர்ப்பம் கொடுத்துருக்காருன்னு நினைக்கணும். இப்படி ஒருத்தன் எல்லா பாவம் பண்ண முடியாதே. இங்கே பகவான் கற்பனை பண்ணுறார், எல்லா பாவத்தையும் பண்ணவனா நீ இருந்தாலும் இந்த ஞானத்தினால நீங்கி போக முடியும்னு சொல்கிறார். அதான் முதல் வரியில் சொல்கிறார், அபிச்சேதசி பாபேப்யஹ சர்வேப்யஹ பாபகிருத் தமஹ. கடைசி சொல்லுக்கு வருவோம். பாபகிருத் தமஹ. பாபகிருத் என்றால் பாபத்தை செய்தவன். பாபம் கரோதி இது பாபகிருத், பாபத்தை செய்தவன். தமகன்னு சொன்னால் சூப்பர்லேட்டிவ் டிகிரி, மேக்சிமம் பாவத்தை செஞ்சவன். எப்படிப்பட்டனா, எல்லா பாவத்தை காட்டிலும் எவ்வளவு பாவம் பண்ண முடியுமோ அத்தனை பாவத்தை நீ செய்தவன்னு வச்சுக்குவோமே. அர்ஜுன் அப்படியெல்லாம் ஒன்றும் பெருசாக பண்ணிடல. அதாவது துரியோதனை சொன்னாவது கொஞ்சம் உண்மை இருக்கும். அர்ஜுன் அவ்வளோ தூரம் பண்ணலை.
பகவான் சொல்கிறார், இதுக்கு பேர் தான் அபியுபேத்தியவாதம்னு சொல்கிறது. அபியுபேத்தியவாதம்னா ஒரு கால் அப்படி இருந்தாலும் இந்த ஞானத்தினால் நீ கடந்து செல்லலாம். இதை கேட்டுட்டு 2-3 பாவம் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, பண்ணிட்டு ஞானத்தினால நீங்களான்னு நினைக்கக்கூடாது. அதுக்காக பகவான் சொல்லலை. இன்னும் 2-3 பாவம் பண்ணலான்னு மனசில் ஆசை இருந்தது, கொஞ்சம் தயக்கமாக வேறு இருந்தது. பகவான் சொல்லிட்டார், நீ என்ன பாவம் பண்ணாலும் கடைசியில் ஞானத்தில் தீர்ந்துடலான்னு சொன்னால் அதுக்கு சொல்லலை பகவான், ஞானத்தினுடைய பெருமைக்காக சொல்கிறார். அதனால தான் அபிச்சேத் அப்படின்னு சொல்கிறார். அபிச்சேத்துங்கிறது சம்பாவனா, ஒரு கால். சம்பாவனாயாம் சேத். இந்த சேத்துங்கிற சப்தம் பல அர்த்தத்தில் சொல்லலாம். சம்பாவனான்னா நடக்கிறது இல்லை, ஒரு கால். இன்கேஸ் அபிச்சேத் அசி, நீ அப்படி இருக்க. எப்படின்னா சர்வேபியக பாபேபியக, எல்லா பாபத்தை காட்டிலும் பாபகிருத், அந்த பாபத்தை எல்லாம் செய்தவன். சொல்லுவோம்ல கொடும் பாவின்னெல்லாம் சொல்லுவார்கள் அல்லவா, அப்படி நீ ஒரு கொடும் பாவியாக இருந்தாலும், இதிலிருந்து அபிச்சேத்துன்னு சொன்னதுலேருந்து நீ எல்லாம் அப்படி ஒரு பாவி இல்லை அர்ஜுனா. ஒரு கால் நீ பாவியாக இருந்தாலும், பாவியிலும் மகா பாவியாக இருந்தாலும் என்னன்னா ஞானம் என்ற படகினால் அதை கடந்து செல்லலாம்னு சொல்றார். சர்வம் ஞான பிளவேன. சர்வம் விருஜினம்னு ஒரு சொல் இருக்கு. விருஜினம்னா பாபம். சர்வம் விருஜினம் என்றால் அனைத்து பாபத்தையும் ஞான பிளவேன ஏவ, ஞானம் என்ற படகினால். இங்கே ஞானத்தை படகா சொல்கிறார், பாபத்தை சமுத்திரமாக சொல்கிறார். நம்ம பண்ண பாவமெல்லாம் என்னென்னா கடல் போல் இருக்கான். அந்த கடலை எப்படி கடக்கிறதுன்னா, ஒரு சின்ன படகு, கடல் எவ்வளவு பெருசு, ஆனால் ஒரு சின்ன படகு கடந்துருதல்லவா. அப்படி ஞான பிளவேனம், பிளவேன என்றால் ஞானம் என்ற சிறிய படகினால் சந்தரிஷ்யசி, நீ கடந்து செல்வாய். இந்த ஞானம் வரணும், ஞானம் வராமல் கடந்து போகிறதெல்லாம் முடியாது. ஞானம் என்ற படகினால் பாபம் என்ற கடலை நீ கடந்து செல்லலாம். அதனால் எந்த விதமான குற்ற உணர்வு வேண்டாம். நான் எவ்வளவோ பாவம் பண்ணிட்டு கிளாஸுக்கு வந்திருக்கேனேன்னா, எல்லாம் பண்ணினது இனிமேல் பண்ணாமல் இருந்தால் சரி, போனது போகட்டுங்கிறார் பகவான். என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் ஞானத்தினால் கடந்து செல்லலாம். இந்த இடத்துல நமக்கு சந்தேகம் வரும், அது எப்படி ஞானம் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்யும்? அந்த விசாரத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.